ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ராமன் பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அவர் அயோத்தியாவுக்கு திரும்பினதும் சீதை திரும்பியதும் சந்தோஷமாக 2 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அப்போதுதான் அவள் கர்ப்பம் தரித்தாள். அப்போது இந்த சம்பவத்தை விவரிச்சு சொல்றார் வால்மீகி. என்னன்னா, சீதை ராமர் மார்பில சாஞ்சுட்டு இருந்தாளா. அப்போ அவ சொன்னாலே, என் குழந்தைகள் இயற்கை சூழலில் வளர வேண்டும். they should grow in a very very natural environment. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபிள் என்வாயன்மெண்ட், ராஜகுமாரர்கள்லாம் எல்லாரும் நமஸ்காரம் பண்றது அந்த மாதிரி வளரக்கூடாது. ஏன்னா பணிவு வராது குழந்தைகளுக்கு. ஒரு வைஃப் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் சொல்லியிருக்கா. இது ராமருக்கு உள்ளுக்குள்ள பட்டிருக்கு. இவ கேட்கறதும் சரிதான். குழந்தைகள் நல்ல படியில் வளர வேண்டும், நல்ல இயற்கையோடு இணைந்து பணிவோடு வாழ்ந்தார்கள் தான் பிற்காலத்தில் மனிதர்களுடைய மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம். அதுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு ராத்திரியே பத்ரன்கிறவன் ஒற்றன் சொல்லி அடுத்த நாள் ராமர் என்ன பண்றார், அப்படியே விட்டுடுன்னு சொல்லல, தமசா நதிக்கரையில போய் விடு, கங்கை நதிக்கரையில போய் விடு லக்ஷ்மணான்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, பக்கத்துல வால்மீகியினுடைய ஆசிரமம். இதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்லுவானா, வால்மீகிங்கிறவர் வல்மீகம் என்கின்ற புற்றிலிருந்து பிறந்தவர். புற்று என்பது பூமாதேவிக்கு செவிஸ்தானம். பூமியிலிருந்து பிறந்த வல்மீகத்திலிருந்து பிறந்த வால்மீகியானபடியால் பூமிக்கு பிள்ளை வால்மீகி. பூமியில் கண்டெடுக்கப்பட்டவள் சீதை, பூமியின் பெண். பூமிக்கு பெண் சீதை, பூமிக்கு பிள்ளை வால்மீகி. வால்மீகி சீதை ஒரு விதத்துல பார்த்தா பிரதர் சிஸ்டர். பொதுவா கர்ப்ப காலத்துல டெலிவரிக்காக அம்மாவுடைய வீட்டுக்கும் அண்ணாவுடைய வீட்டுக்கும் தான் போவா. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி விட்டுடுன்னு சொல்லியிருக்காரு. அது ஏத்த மாதிரி அமைஞ்சுடுத்து. இதை டெவலப் பண்ணி போறார். உத்தரராம சரித்திரத்துல பவபூதி உத்தரராம சரித்திரத்தை என்ன சொல்றார், வால்மீகி ராமன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சில பேரோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. வைஃப் ஒருத்தர் கடத்தின் போயிடுறான், இவர் சேத்து கட்டுறார், மீட்கிறார், சண்டை போடுறார், ரொம்ப ஈவெண்ட்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஃபுல் லைஃபையே ஒரு கேலரியா வைக்கலாம் ஒரு பெயிண்டரை கூப்பிடுறாரு. இது சம்ஸ்கிருதத்துல அமைஞ்ச ஒரு நாடகம் பவபூதியுடைய உத்தரராம சரித்திரம். ராமர் என்ன சொல்றார், நான் பிறந்ததிலிருந்து இப்போது வரை இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை சித்தரித்து காண்பி. அந்த ஒரு கேலரிக்கு போகும்போது சீதை ஒவ்வொரு படமா பார்த்துன்னு வரா. ஓஹோ, இப்போதுதான் நீ பிறந்தாயோ, பாரு ராமா, இப்பதான் நீ கௌசல்யக்கு பிறந்திருக்க. ஓஹோ, தாட்டகாவை இப்பதான் வதம் பண்ணியோ அப்படின்னு சொல்லின்னு வரும்போது, ராமனும் சீதையும் இயற்கையோடு இணைந்து ஆசிரமத்தில் முனிவர்களோடு காட்டில் வாழ்ந்த படத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போறா சீதை. அப்ப அவ சொல்றா, என்ன ஒரு பொற்காலமா இருந்தது ராமா, அந்த 14 வருஷத்துல 13 வருஷம் எப்படி நான் சந்தோஷம் அனுபவித்தேன். அந்த ரிஷிகளோடும் ரிஷி பத்னிகளோடும் இருந்து வாழ்க்கைனா இதுதான் தெரிஞ்சது. என் குழந்தைகளும் அப்படிதான் வளரணும். ஒருவேளை ராமன் கர்ப்பவதியா இருக்கக்கூடியவள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்காக காட்டு காமிச்சாரோ என்னவோ. ஆனா இதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னன்னா, அது கொஞ்சம் நல்ல நோட்ல அமைச்சிருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கடும் சொல்லி அமைச்சிருக்க வேண்டாங்கிற ஒரு கவுண்டரும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது அப்படி பார்க்கலாம். இன்னொரு காலகட்டம் எப்படி பார்க்கலாம்னா, இது ஒரு தியரி, மறுபடியும் நான் ஒரு தியரியா தான் சொல்றேன், ஒரு பாசிபிலிட்டி. இறைவனே குற்றமற்றவனாக இருக்கக்கூடிய, தோஷரகிதனாய் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனாக இருக்கக்கூடிய பெருமாளே, பரமாத்மாவே, பரபிரம்மே, நாராயணனே மனிதனாக பிறந்து விட்டால் எவ்வளவு பர்ஃபெக்டா வாழணும்னு பார்த்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் தனக்கே தெரியாமல் நேர்ந்து விடும் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒரு மனுஷ புத்தி காட்டுறது. மனுஷ புத்தினா இங்கிலீஷ்லயே ஒரு பழமொழி உண்டு பாண்டி, டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். குற்றம் செய்வது மனிதனுக்கு இயல்பு, கடவுளுக்கு மன்னிக்கிறது இயல்பு. அகமஸ்மிய அபராத சக்கரவர்த்தியின் தேசிகன் தன்னை தெரிவிக்கிறார். அதாவது இறைவனே மனிதனாக பிறந்து விட்டாலும் அவருக்கே தெரியாமல், அவர் பர்ஃபெக்டா வாழணும் தான் நினைப்பார், அவருக்கே தெரியாமல் ஒரு குற்றம் நேர்ந்து விடும். இதுக்கு ஒரு சமாதானம் என்ன சொல்வான்னா, ராமனுடைய வம்சாவளியில முன்னாடி மாந்தாதா, இக்ஷ்வாகு, இந்த மாதிரி ராஜாக்கள், ரகு, திலீபன் எல்லாம் வாழ்ந்தா அந்த லிஸ்ட், இப்போ ஒரு காலேஜ் போனா ஒரு லிஸ்ட் ஆஃப் கோல்டு மெடலிஸ்ட் இருப்பா பாருங்க, அந்த மாதிரி லிஸ்ட்ல போட்டா அஜன் என்கின்ற ராஜா வாழ்ந்தார். அதுக்கப்புறம் தசரதருங்கிற ராஜா ஆண்டார். அதுக்கப்புறம் யாரு, தசரதருக்கு அப்புறம் யாரு? இப்போ தசரதா, முன்னாடி ஒரு தசரர் இருக்காரு, இப்போ தசரதர். ராமர் வரணும் இல்லையா? நடுவுல ஒரு 14 வருஷம் யார் ஆண்டா? அதான் பரதன் இருக்கிறாரு. பரதன் ஆளலையே, பரதன் ஆளமாட்டேங்க, அண்ணா கிடைச்ச ராஜ்யத்தை ஆளமாட்டேன்னு. அதுக்கு பாதுகா தேவின்னு பேரு. பாதுகா தேவி அந்த பரம்பரையில் வந்த ராஜாக்களின் நடுவில் ஒரு ராணி இருந்தாள், பாதுகா தேவி என்று பெயர் அவளுக்கு. அந்த பாதுகா தேவின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கின்றார்.
பாதுகா. ஏன்னா பரதன் வந்து அவர் இப்ப வரவே இல்லையா, அவர் வந்து ஒரு என்ன சொன்னார், எக்ஸிக்யூட் கேர்டேக்கரா தான் இருந்த. நடுவுல பாதுகா தேவி இருந்தா. இப்ப இந்த 14 வருஷம் பரதன் பாதுகா தேவியை அரியாசனையில் அமர்த்தி வைத்து ஆண்டாரே, அப்போது ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு நடந்ததும் நமக்கு தெரிஞ்சு நடக்கல. அதாவது இப்ப ராமர் வந்த உடனே கேட்டிருக்கலாம், ரெக்கார்ட்ல இல்ல. ராமர் வந்த உடனே விசாரம் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்லையா, நான் இல்லாத போது இந்த ஸ்கேம் நடந்துட்டு, ஸ்கேண்டல் நடந்து, ஒண்ணுமே நடக்கல. ஆனா ராமன் ஆண்ட பிறகு இந்த மாதிரி கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய சீதையை காட்டுக்கு அனுப்பினானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு பல ஆச்சாரியர்கள் என்ன சமாதானம் சொல்லுவான்னா, இறைவனே பூமியில் பிறந்து ஆண்டாலும் அதுல குற்றம் வரக்கூடிய வாய்ப்புண்டு அந்த ராஜ்யத்தில். ஆனால் இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு அடியவராய் இருக்கக்கூடிய பரதனோ பாதுகாதேவி ஆண்டாலோ குற்றம் வர சான்ஸே இல்லை. சூரியனுடைய கிரணங்கள் தலை மேல பட்டா நம்மளால நேர தாங்கிக்க முடியுது. ஆனா சூரியனுடைய கிரணங்களை பூமி வாங்கி நம்ம காலுக்கு கொடுக்கறத நம்மளால தாங்கிக்க முடியல. இறைவனுடைய அடியவர் குற்றமே செய்ய மாட்டார். அதனால பாதுகா ராஜ்யம் ராமராஜ்யத்தை விட ஒரு சத்தியம். அதே மாதிரி தாசர் சொல்லுவார், நீனே தொட்டவனோ நின்ன தாசரே தொட்டவரோ, நீ உயர்ந்தவனா உன் அடியவர்கள் உயர்ந்தவரா. இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இது நம்ம எப்படி பாசிபிலிட்டி பண்ணி பார்த்தாலும் நம் ஞானத்துக்கு எட்டியவரை, ஏன்னா என்னுடைய ஞானம் குறைச்சல், அது எட்டியவரை ராமர் செய்தது தவறு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பக்குவமோ ஒரு இதுவோ எனக்கு இல்லை. ஆனா சீதை கர்ப்பவதியாக காட்டில் வாழ்ந்தாலே, ஒரு சிங்கிள் மதரா அந்த 2 குழந்தைகளை வளர்த்தா. அப்படிங்கறச்ச சீதை மேல ரொம்ப ஒரு பரிதாபம் வருது. அப்படியே ஒரு சொட்டு தண்ணி கண்லேன்னு வந்துரும். அந்த சீதை அந்த அந்த ஒரு அழுவோ, அந்த உத்தரகாண்டத்துல கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சீதை லக்ஷ்மணன் போனோம் அழுவோ பாருங்க. அதை கேட்டா ஒரு செகண்ட் நம்ம கலங்கிடுவோம். பல பேர் என்ன சொல்லுவா, உங்களுக்கு ராமன் மீது குற்றம் சொல்லுவதற்கு உங்களுக்கு நான் வர மாட்டேங்கிறது, இதுதான் நீங்க வந்து போத்தி பாதுகாக்கிறீங்களா. பாதுகாக்கிறதுங்கிறதுல நமக்கு ஒரு ஷாக்ல இருப்போம், இப்பேற்பட்ட ராமரா இப்படி பண்ணிட்டாருன்னு. அது ஒரு பக்கம் பார்த்தாலும் சீதை எப்படி அந்த குழந்தைகளை வளர்த்தாள், மறுபடியும் அந்த குழந்தைகளை ராஜ்ய நலனுக்காக கொடுத்தார். பின்னாடி அவ தானே லவகுஷால் தானே ஆண்டா அந்த ராஜ்யத்தை அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு டெஃபினிட்டிவா ஒரு ஆன்சர் எப்படி பாரதந்திரியம், சேஷத்துவம், அது இது பாதுகா ராஜ்யம் எப்படி சொன்னாலும் ஒரு சீதை மேல ஒரு ஐ கேன் சே தட் ஐ எம் ஃப்ரம் சீதாஸ் பார்ட்டி.